களத்துல நிக்கிறவங்க வேலை கொடுத்தா நாங்க வேலை பாக்குறோம்னா கூடணும்னு. களத்துல நிக்கிற யாருனாலும் கொடுங்க. இந்திராக்கா கிடையாது. நீங்க யாருனாலும் களத்துல நிக்கிற ஒரு ஆளை சொல்லுங்க, நாங்க அவங்க கீழே வேலை பார்ப்போம். நிறுத்துற ஆளுக்கு வேலை செய்ய முடியும், செய்யல வெளியேறி போயிட்டே. நீ என்ன, நீங்க யார சொல்ல, நாங்க களத்துல நிக்கிறவங்க கூட நீ என்னடா எனக்கு விதி விதிக்கிற? நீ என்னன்னு நீங்களே இப்படி பேசணும் எப்படின்னா? களத்துல நான் தான் பேசுவேன். என்ன நீங்களே என்ன நீங்க சொல்றத நான் கேட்கறதுக்கு நிக்கிறேன்னு நினைக்கிறேன். நீ இப்ப களத்துல வேலை பாக்குறவங்களுக்கு மதிப்பு கிடையாது. கடைசியில் சோறுட்டி ஓட்டிட்டே இருக்கணும். நீ வெட்ட வேணா போடா, ஒட்ட வேணா போடா, போடா நீ ஒட்ட வேணாம்டா போடா. அப்படிலாம் ஒண்ணு கட்சி நம்ம கட்சி தான். இது யாருன்னு சொல்றது? வாய முடிக்கிட்டு எனக்கு தெரியும், சொல்றத செய், முடியல வெளியேறி போயிட்டே. அப்படிலாம் போக முடியாது. களத்துல என்ன நடக்கும் நம்ம கேள்வி கேட்கதான் செய்வோம். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஆளை போடுங்க, அவ்வளவுதான். யார போட? யாரெல்லாம் என்னடா செய்வேன்? போட முடியாது, என்னடா செய்வேன்? நிறுத்துற ஆளுக்கு வேலை செய்ய முடிஞ்சா செய்யல, வெளியேறி போயிட்டு கேள்வி கேட்ப நக்கல் பண்ணிருக்கேன். நீ கேள்வி இல்லைன்னா அடிப்படையே ஒரு வேலை செய்யறவங்க கேள்வி கேட்க கூடாது. அப்போ என்ன நடக்குது? களத்துல இருக்கிற ஆளுக்கு ஒரு போடுங்க, வேற என்னென்ன தப்பா? எனக்கெல்லாம் தேல் கொட்டிச்சுன்னா ரொம்ப வலிக்கும்பாங்க. தேல் கொட்டிச்சா ரொம்ப வலிக்கும் போல் இருக்கு, ரொம்ப வலிக்கும் பயம் காட்டுவாங்க. ஒரு நாள் முதுகுல படுத்திருக்கிற படுக்கையில கடிச்சு முதுகுப்புறம் கொட்டி விட்டுருச்சு. என்னடா வலிக்குதுன்னு பார்த்தேன், அது தேல் செத்து கிடக்கு. அப்புறமா அந்த தேல் தான் கொட்டிருச்சாடா, இவ்வளவுதான் வலியா?